வெல்கம் டு ரிஷேஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். உக்ரைன் பிரச்சனை போர் அல்ல தீர்வு, ரஷ்ய அதிபர் புதினிடம் பிரதமர் மோடி. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரஷ்யா ஆஸ்திரியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இதில் ரஷ்யாவில் வச்சு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் வார் பொறுத்த வரைக்கும் இந்த கன்ஸ் மிசைல் இது எதுவுமே சொல்யூஷன் ஆகாது. பேச்சுவார்த்தை, அதாவது பீஸ்ஃபுல்லாக பேச்சுவார்த்தை மூலமாக தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவில் இருந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அதோடைய நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா த ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரியூ அப்போஸ்டில். இந்த அவார்டை பார்த்திங்கன்னா 2019 நரேந்திர மோடிக்கு அறிவிச்சிட்டாங்க. தற்போது இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டை 1968 கொண்டு வந்தாங்க. அரசியல், கலை, கலாச்சாரம், அறிவியல் இதில் சிறந்து விளங்கும் தலைவர்களுக்கு இந்த அவார்டு கொடுப்பாங்க. ஆஸ்திரியா பொறுத்த வரைக்கும் 41 இயர்ஸ்க்கு பிறகு இந்தியாவிலிருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஸ்திரியா விசிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், தேசிய காச நோய் ஒழிப்பு திட்ட முதன்மை ஆலோசகராக சௌமியா சுவாமிநாதன் நியமனம். இதில் ஒரு ஸ்கீம் சொல்லியிருக்காங்க, நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ப்ரோக்ராம் பிரகாரம் இந்தியாவிலேருந்து டியூபர்குலோசிஸை 2025 எலிமினேஷன் பண்ணணுங்கிற டார்கெட் வச்சுருக்காங்க. டியூபர்குலோசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பெஷலி நிக்ஷே போஷன் யோஜனா, நிக்ஷே போஷன் யோஜனா. இந்த யோஜனா பிரகாரம் டியூபர்குலோசிஸ் பேஷண்ட்ஸுக்கு 500 ரூபாய் மந்த்லி ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், நிக்ஷய் மித்ரா. இந்த ஸ்கீம் பிரகாரம் எம்பிஸ், எம்எல்ஏஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், இண்டிவிஜுவல்ஸ், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு டிபி பேஷண்ட்டை அடாப்ட் பண்ணுவாங்க. அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த நிக்ஷய் மித்ரா ஸ்கீம் பிரகாரம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இன்று வாக்குப்பதிவு. இதில் டோட்டல் எவ்வளோ எலெக்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள். ஆண்களை பொறுத்த வரைக்கும் 1,16,962, பெண்களை பொறுத்த வரைக்கும் 1,20,040, மூன்றாம் பாலினத்தவர் 29. ஸோ டோட்டல் எலெக்டர்ஸ் எவ்வளோ பார்த்திங்கன்னா 2,37,031. இந்த கொஷின்ஸ் எல்லாமே சம்டைம்ஸ் டிஎன்பிஎஸ்சி கேட்பாங்க. தென் முதல்வர் காப்பீட்டில் 1.4 கோடி பேருக்கு கட்டணமில்லா சிகிச்சை. இதில் ஒரு ஸ்கீம் பற்றி சொல்லியிருக்காங்க, ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம். சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீமை 2009 கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீம் பிரகாரம் புவர் ஃபேமிலிஸுக்கு ஒரு ஃபேமிலிக்கு 5 லட்சம் ரூபா இன்சூரன்ஸாக ப்ரொவைட் பண்ணுவாங்க தமிழக அரசாங்கம். இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்திங்கன்னா ஃபேமிலி இன்கம் 1,20,000 கீழே இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு 1,20,000 கீழே இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி ஆக முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன், சட்டப்பேரவையில் குட்கா உரிமை மீறல் நோட்டீஸ் ரத்துக்கு எதிரான வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. இதில் 2017 நம்மளுடைய தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் நுழையும் போது குட்கா கொண்டு போயிருக்காரு. இதனால் இவருக்கு மேலே உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. உரிமை மீறல்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ப்ரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ்னு சொல்லுவாங்க. ப்ரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்காகவே பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ப்ரிவிலேஜ் கமிட்டி கொண்டு வந்திருந்தாங்க. ப்ரிவிலேஜ் கமிட்டி இவர் தப்பு பண்ணியிருக்காரா இல்லையாங்கிறத விசாரிப்பாங்க. விசாரித்து அதை ஸ்பீக்கர் கிட்ட கொடுப்பாங்க. இந்த ப்ரிவிலேஜ் கமிட்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த 15 மெம்பர்ஸை நாமினேட் பண்ணுறது யார் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர். இந்த ப்ரிவிலேஜ் கமிட்டி அந்த குறிப்பிட்ட மெம்பர் ப்ரிவிலேஜை பீச் பண்ணியிருக்காரா, உரிமையை ப்ரீச் பண்ணியிருக்காங்கிறத விசாரிப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், எடிட்டோரியல் பேஜ். சவாலாகும் குப்பை மேலாண்மை.
இதில் வந்து வேஸ்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. மத்திய அரசாங்கம் வேஸ்ட் ரிலேட்டடாக நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் பார்த்துடலாம். ஹசார்டஸ் அண்ட் அதர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிரான்ஸ் பவுண்ட்ரி மூமெண்ட் ரூல்ஸ் 2016. டிரான்ஸ் பவுண்ட்ரி மூமெண்ட், அதாவது பவுண்ட்ரி தாண்டி ஒரு ஸ்டேட்டோட பார்டர் தாண்டி ஹசார்டஸ் வேஸ்ட் போகிறது பற்றிய ரூல்ஸ் தான் 2016 கொண்டு வந்திருக்காங்க. தென் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெடிசின் ரிலேட்டடான வேஸ்ட்டை பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016. பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அதே 2016. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016. தென் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிமாலிஷன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016. ஸோ எல்லா ரூல்ஸுமே 2016 தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லா வேஸ்ட்டையும் மேனேஜ் பண்ணி யார் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்க ரீசைக்கிள் பண்ணணுங்கிறத வந்து இந்த ரூல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறத வந்து இந்த ரூல்ஸில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், இருதரப்பு வர்த்தகத்தை ரூபாய் 8.35 லட்சம் கோடியாக உயர்த்த உடன்பாடு இந்தியா ரஷ்யா கூட்டறிக்கை. இதில் ட்ரேடிங் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 2030க்குள்ளாடி இந்தியா ரஷ்யா ட்ரேடு வந்து 8.35 லட்சம் கோடியாக உயர வேண்டும்ங்கிறத டார்கெட்டாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 4.7 கோடி புதிய வேலைவாய்ப்புகள் இந்திய ரிசர்வ் வங்கி 2023-24க்கான இந்த ரிப்போர்ட்டில் ஆர்பிஐ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2023-24 மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் வந்து 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து லாஸ்ட் இயரில் 3.2% தான் இருந்துச்சு. தற்போது 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2023 வந்து 56.67 கோடி பேர் பணியில் இருந்ததாகவும் 2024 வந்து 64.33 கோடியாக இது இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதாகவும் ரிசர்வ் பேங்க் அவங்களோட ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் இதில் பயிர் காப்பீடு பற்றி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா மட்டும் போதும். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா 2016 இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள் இந்த ஸ்கீமில் பதிவு பண்ணியிருக்காங்க. பட் நிறைய விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இழப்பீடு கிடைக்காமலே இருக்குது. அதாவது எந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இந்த இன்சூரன்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்களோ அவங்க வந்து டிலே பண்ணுறாங்க, கரெக்டான டைமில் இன்சூரன்ஸை கொடுக்கறது கிடையாது. இதனால் நிறைய விவசாயிகளுக்கு வந்து ஈவந்தோ அவங்க அப்ளை பண்ணால் கூட அவங்களுக்கு இழப்பீடு கரெக்டான டைமில் கிடைக்கலைங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் கிராம அளவில் மகசூல் கணக்கீடு டேட்டாஸ் எல்லாம் கண்டிப்பாக தேவைங்கிறத வந்து இந்த ரிப்போர்ட்டில் இந்த ஆர்டிக்கிளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்போர்ட்ஸ் நியூஸ், இந்திய அணி தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர். இந்தியாவுக்கு வந்து ஒரு புதிய கோச் நியமிச்சிருக்காங்க கிரிக்கெட் போட்டியை பொறுத்த வரைக்கும், கௌதம் கம்பீர்.